சரி, நேரத்துக்கு டீ கிடைச்சா போதும். அருமையான கூட்டம். இது யார் இடம்? வேற ஆடு இடமா? பொம்பளையாளெலாம் கிட்ட வந்து உட்காருங்க தான். நாங்கள் ஒன்றும் பயம் காட்ட மாட்டோம், பூச்சாண்டி கிடையாது. உண்மையிலே அருமையான ஒரு கிராமம். கிராமம் கிடையாது, டவுனா. அந்த காலத்தில் கிராமம். இப்போ டவுனு தம்பி, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இங்கே ஏன்ட்ட கொஸ்டின் கேட்குறேன். விதி உண்மையிலே மண்டபம், மரவர் தரு, மல்லிகை அன்பு இயக்கத்தில் உள்ள அத்தனை உறவுக்கு நன்றி. சேர்மன் ஐயா ராஜா ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. பொன்னாட ஓத்தணும் சொன்னீங்கல்ல, எப்போ வாங்கய்யா. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்த காலில் நிற்கிறீன்னு தெரியுது. உண்மையிலே பெரிய பதவியில் இருக்கவங்கெல்லாம் தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. அவங்கெல்லாம் பெரிய ஒரு சேவை. ஐயா வணக்கம் ஐயா. கட்சியில் இருக்கிறதுனால எவ்வளோ பணி. காது ஒத்து சடங்கு எல்லாத்துக்கும் போகணும். போட்ட ஓட்டு போட மாட்டாங்க, விதி. கிரிச்சு சேர்மன் மதிப்புக்குரிய ராஜா ஐயா அவர்களுக்கு எங்களது மல்லிகை மன்றம் சார்பாக மற்றும் நாடக குழுவின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தும். கைத்தட்டுங்க, அப்படியே எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க. எல்லாம் அமைதியாவே இருக்கிய. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மண்டபம் மரவர்தரு மல்லிகை மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் சேர்மன் ராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் வெளி இடத்திலிருந்து வருகிறது இந்த தண்டவாளயம் புகழ். தண்டவாளயம் யாரும் தண்டவாளத்தில் உட்காராதியப்பா. ட்ரெயின் வர்ற நேரம் என்னமோ டவுன் பஸ் நிறுத்துற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. என்னை ஏற்றி உடனே வீட்டுக்கு போகிறேன் 3 நாள் எப்பா. நான் காசு வாங்கணும்ப்பா, பொழப்ப கடத்து போயிடா. அண்ணே உள்ள ஒரு ரவுண்டு போங்கண்ணே. துப்பாக்கி இருந்தால் சுடுங்கண்ணே. நன்றி. இந்த மாலை யார் வாங்கினா? இவ்வளோ ஈரமாக இருக்கடா பாப்பு. அப்படித்தான் ஒரு ஊரில் மாலை ஓட்டாக பார்க்குறேன், பூரா எறும்பு. உண்மையிலே தாய்மார்கள் அருமையாக சிரிக்கிறேன். சின்ன மருமலை சீரியல்லாம் பார்ப்பீங்களாத்தா? அதை பார்த்தாத்தான் சோறு. அதை பாரு, பிள்ளை புருஷனை பார்க்காத. ஒரு சாங்கு பாடிக்கிறோம். ஐயா வணங்கி விட்டு ஹலோ 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 வானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி ஏங்குதையா பாவம். மண்டபம் மரவர்தரு மரவர்களின் பூமி. நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம். இங்கே உள்ள நல்லவர்களைத்தானே சூழ்ந்தது இந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும். நள்ளிரவு வந்த பின்னே தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னி
பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரின் நந்தோய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகந்தோய் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தராம் தேவர் காலடி மண்ணே தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா முக்குளத்து மூலிகையா அந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து ஒரே மாதிரி வச்சுரா முக்குளத்து மூலிகையா அந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மருந்து எங்க ஆப்பநாடு வணங்குகின்ற யான மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து ஏடு கண்ட பசும்பனிலே பரலோ மறந்து எங்க மண்டபநகர் போற்றுகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அக்டோபர் 30 பிறந்த மறந்து எங்கள் அன்னை இந்த ராணி வற்ற செல்ல மறந்து அக்டோபர் 30 பிறந்த மறந்து எங்கள் அன்னை இந்த ராணி வற்ற செல்ல மறந்து உலகமுள்ள வணங்குகின்ற உத்த மறந்து எங்கள் சித்தர் என்று பேர் பெற்ற நான மறந்து நமக்கு நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா ஐயா பாட்டு 650 பாட்டு பாடுவேன் ஒரு உள்ள 10 ரூபா தள்ளையப்பா இது பூரன் சொந்தக்காரராக இருக்கீங்க மை செட்டு உண்மையிலே சூப்பர் வாண்டு கல்யாணம் பண்ணிட்டியாப்பா பொண்ணு கிடைக்கிற சிரமந்தேன் உண்மையிலேயே மை செட்டு போடுறது பெரிய கலை அன்றைய காலத்தில் மை செட்டு போடுறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க நீ ஊர் ஊராக போயிடுவ விதி உண்மையிலே என் தம்பி ஒரு திறமையான ஆப்ரேட்டர் என்னப்பா வாக்கிங் கிளம்பிட்டாங்க வாக்கிங்கு பயில கண்டா இங்கே வர்ற எலிய அல்லோ அல்லோ மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால மண்டபம் மரவர் தெருவுல தேவர் வளர்த்த காலே தேடி பாயும் துறகிகளே முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில மாறவன
பயங்கரமா பாஞ்சு ஓடும் மறவர் குலத்து காலே எங்க ராமன் நாட்டு மாடு காலே மறவர் குலத்து கால மண்டியிட்டு பயங்கால மறவர் குலத்து கால மண்டியிட்டு பயங்கால தேவர் வளர்த்த கால கடி பாயின் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது முன்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மறவர் குலத்து கால எங்க ராமேஸ்வரம் மலை கால ஓடி வரும் கால உக்கிரவாண்டிய வளர்த்த கால 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 ஏ மறவர் கால ஓடி வரும் கால உக்கிரவாண்டிய வளர்த்த கால தேடி வரும் கால தென்னாட்டு மாடு கால மறவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மாடு கால அவர் குலத்து காலே ராமநாட்டு சீறி வரும் கால சின்னாண்டி வளர்த்த கால 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 ஏ மறவர் கால சீறி வரும் கால சின்னாண்டி வளர்த்த கால தேடி வரும் கால மறவர் குலத்து கால எங்க அப்பா நாட்டு மலை கால மறவர் குலத்து கால மண்டியிட்டும் பாயங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயின் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மறவர் குலத்து கால எங்க அப்பா நாட்டு மலை கால பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் இந்த தமிழன் எல்லளவும் சலித்ததில்லை உண்மையிலே ஆடா வேணாம்ட்டாங்களா என்னது ஆமாம் ஆமாம் உண்மையிலே வளர்த்தது நீங்கள் தாங்கய்யா ஐயாவை ரொம்ப நன்றி சில்லறை வேணுமா என்ன நன்றி நன்றி ராஜா போகும்போது எங்கள் மாமே சார்வா இன்னொரு 500 விடும் மாமா சரி மாமா பைக்கில் இருந்து டயரை கழட்டிட்டு வா தண்ணி வண்டி ஓட்டி அதை பொழைச்சிக்கிறேன் ஆமாம் ட்ரெயின் வருது தயவுசெய்து தண்டவாளத்தில் உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தம்பி என் தம்பியை தானே எல்லாருமே இருட்டுக்குள்ளே நிற்காதியப்பா இங்கே வாங்க அன்னை ஜோக்கு அடிக்க போகிறேன் ஜோக்குன்றாங்க இன்னும் வல்லைன்னு நினைக்கிறீங்களே அதை யோசிச்சுக்கிட்டு கேட்கிட்டு வா என் தம்பியை ஊராங்கிட்டு வாங்கப்போ பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற எல்லாமே அண்ணன் தம்பிக்கு தான் அதே தமிழன் என்று சொன்னால் ஒன்று தான் முடிஞ்சு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகள் எல்லாம் ஆண்ஜிங்குகள் அத்தனை பேரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன் உங்களையெல்லாம் உண்மையிலே எத்தனையோ பேருக்கு பசியை போக்கி வாழ்வழி எத்தனை கேப்டன் போனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அதே மாதிரி 32 கிராமத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தார் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் இங்கே மறவர் தருவில் இருக்காங்க சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த உலகத்திலே பெண்கள் இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது தாய் தான் அன்னை தெரசா நீங்கெல்லாம் அது யோசிக்குது தெராசுன்றானே காகரி இதுன்னு இருக்கிறானா தெராசு கிடையாது படிக்கல் அன்னை தெரசா அன்னை தெரசா என்ற யார் யாரும் அனாதை அல்ல நான் உறவாக இருக்கிறேன் என்று எத்தனையோ ஏலவாளைகளை அனாதைகளை வளர்த்த உத்தம தாய் என்றால் அன்னை தெரசா அதான் என்னோட தாய்மார்கள் அது கைதட்டாதுக்கு எப்படி கைதட்டும் பூரா சேட்டு மக கைதட்டுங்கத்தா ஆம்பளையால் எப்படி தட்டாக பற்றியலா கைதட்டம் என் அன்பு சின்ன தம்பிகள் எல்லாம் ஏனே ஊட ஊட வர உட்காருங்க ப்ரோ உட்காருங்க வாங்க 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 தம்பிகள் பூரா படித்து பெரிய பெரிய அதிகாரியாக வரணும் எப்படி வருவ
பூரா பிரிப்பேடு விளையாடுறேன், கேம் விளையாடுறேன். பள்ளி கல்வி அவசியம். இதே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகில் இருக்கிறது பேய்க்கரும்பு. அங்கேதான் பிறந்தார் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார் என்றா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எதையுமே சேமிக்க வைக்காமல் உயிர் உள்ளவரை நாடு நாடு என்று பேரும் புகழும் பெற்று இந்த தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்த்து சென்றார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்தான் சொன்னார், நான் இல்லாவிட்டாலும் இளைஞர் கையில தான் இந்த இந்தியா இருக்கு என்று சொன்னார். உண்மையில் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்றது 100க்கு 100 பலிக்குது. இளைஞர் கையில தான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. கப்பு, சைடிஸ், கணேஷ் போயில, பூலிப்பூ எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. அவர் நாட்டுக்கு ஏதாவது செய்ய சொன்னாரு, அவன் வாய்க்கு செய்கிறேன். தம்பி நீங்களாம் சிரியக்கூடாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார்? ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிப்பா. சரி, பராசக்தி படத்தில் சிவகார்த்தி என்ன வேஷம் போட்டாரு? அதுனா உணர்ச்சியா சொல்றியா? அன்னைக்கு ஒரு ஊர்ல ஏபிஜே அப்துல் கலாம் என்ன செஞ்சாரு? சின்ன பையன் இருந்துச்சு, வெடி வச்சாருங்க. அதுவும் உண்மைதான். வெடி என்றால் தூய தமிழிலே ஏவுகணை என்ற அர்த்தம். இப்படித்தானா சொல்லணும், வேற வழி. இங்க இருக்காங்க பெரியவங்கள்லாம். இந்த பெரியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில எத்தனை அடிபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார். அந்த வலியும் வேதனையும் பெரியவங்களுக்கு தான் தெரியும், இளைய சமுதாயத்து தெரியவில்லை. அரசியலில் இருப்பதும் ஒரு சாதித்தது தான். உண்மையிலேயே ஐயா உட்கார்ந்துருக்காரு. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இன்னல்கள், எல்லா இடத்துலையும் போட்டி போறாம இருக்கான். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், போராமையில் இருந்த உலகத்திலே அதையெல்லாம் சகித்து கொண்டு போட்டி போட்டு வாழ தெரிந்தது மட்டும்தான் இவ்வுலகிலே வாழ முடியும். இல்லைன்னா சோழி முடிஞ்சு தண்டவாளத்தில் படுத்துரு. உலக நாட்டிலே தமிழ்நாடு முதலிடம். ஓட்டப்பந்தயத்தில் கிடையாது, மாட்டு வண்டி பந்தயத்தில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. உலகத்திலே தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது. எதுல? செய்வனை வைக்கிறது இல்லை. சிரிச்சுக்குங்க வெக்கம் இல்லாம. எங்க பார்த்தாலும் எலுமிச்சம்பளம், கழுத்திருப்பேன் சேவை மண்டை பிதைச்சு வச்சிரு. அதுலயும் பொம்பளைய ஊரம் மண்ணவாரி தூத்தி நாட்டில் மண்ணு இல்லை. இனிமேல் பெண்கள் எல்லாம் தண்ணி சண்டைக்கோ பக்கத்து வீடு சண்டைக்கோ மண்ணவாரி தூத்துவன் என்று அந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரைடு ஓவர். இனிமேல் எம்சாண்டாலி தூத்திடுவேன், பீசாண்டாலி தூத்திடுவேன் என்று சொல்ல வேண்டும். அது ரைடு கிடையாது, விதி. அஜித்து மயிரை புடுங்கினேன்ட்டேன், கடுப்பேத்துறேன் பேப்பயமே. ஏன்னா இன்னைக்கு அடக்கி வாசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு குணம் இருக்கு, அது யூடியூப்ல பார்த்தா தான் தெரியும். யானை கதை சொன்னவே வீட்டுக்கு போயிரு. யானை கதை அதையும் நான் யானை கதையை அழகா சொல்லுவேன் முருகா. அந்த மாதிரி இல்லை, வேற ஆங்கி. எல்லாரும் கதையை கவனிங்க. மண்டபத்தில் ஒரு யானை, அப்படியே சிரிப்பியிலே ஒரு யானை டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அந்த மண்டபம் டீ கடையில் இருந்து மதிமரியாதைக்குரிய எங்களது ஐயா சேர்மன் ஐயா அன்போடு வந்து நம்மளுடைய விழாவை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கிறார். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா ஐயா அவர்களுக்கு. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்கள் ஐயாவுக்கு. கடைசி வரைக்கும் எங்கள் ஐயாவை காசு கொடுக்காம போயிட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லை ஐயா, கொடுப்பார் எங்கள் ஐயா, என்ன வேணா செய்யும். யானை கதை பாடத்தை கவனிக்க எல்லாரும். தந்தை தம்பி நீ யானை கிடையாது, அல்றானடா மடுவு. இந்த யானை டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அப்போ ஒரு எலி இந்த யானைகிட்ட போய் கேட்டிருக்கேன், உனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த யானை சொல்லியிருக்கு, நீ முத்தம் கொடுத்தா பார்க்குறவேன், நீ செருப்பிட்டு அடிச்சு போடுவேன், பப்ளிக்கில் முத்தம் கொடுக்க வேணாம், தென்னந்தோப்புக்கு வந்துடு அங்கே முத்தம் கொடு அப்படின்னு. போய் இந்த எலி அந்த யானைக்கு முச்சுன்னு முத்தம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு திடீர்னு. அந்த யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக கொடுக்குவா, வேற வழி இல்லை, சப்செட் நோ. என்னடா அதிசயமாயிரா சிரிக்கிறேன், கேன்னு மாடுகள்லாம் அத்துரு போயிடும். தமிழுடைய திருநாள் தை திருநாள். இந்த பொங்க வைக்க கிளம்பிட்டார் நீக்குற பாய்ஸ். தை திருநாள் தமிழுடைய திருநாள். என்ன தாயே உங்களை தாத்தா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? போய் பண்டிகை பொங்கல். பொங்கலை வைத்தா எங்க அப்பத்தா எதுல? மண்பானை ப்ரோ.
மண்பானையில பொங்க வச்சு அன்றைய காலத்திலே அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. இன்னைக்கு கோலம் போடுற ஒம்பளை உரத்தை தண்டி உலக்க மாதிரி ஊதாங்குளம் மாதிரி 70 ஓட்டை வச்சிருக்கேன். கோலப்பொடியை கலந்து உருட்டி விடுது. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வாசலில் விழுந்து 2 பேரும் மசரை பிடிச்சி சண்டை ஓட்டு. உன் கோலப்பொடி அப்படி இங்கே வரலாம். இன்னைக்கு கெமிக்கல். அன்றைய காலத்திலே அபத்தா போட்ட அரிசி மாவை தின்று எறும்பு வாழ்த்தி விட்டு வாழ்ந்தது. இன்னைக்கு கெமிக்கலை போட்டு எறும்பு தின்றுட்டு அங்கனே செத்து போகுது. மண்பானை, மண்பானைகளை பச்சரிசியை அள்ளி போட்டு மண்டபலத்தை இடிச்சு போட்டு அபத்தா கிண்டுனா அப்படி இருக்கு. இன்னைக்கு பூரா குக்கரில் வைக்கிது பொங்கச்சோறு. கரு புருன்னு விசில் அடிச்சு விசிலை திறந்து குக்கரை பார்த்தா களியா இருக்கு. இது என்னன்னு புரிஞ்சு கேட்கிறாரு. என்னம்மா இது? இதே பொங்க ஒரு நக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு. பொங்க முடிச்சு. ட்ரெயினை நிப்பாட்டுங்க, நீ பார்த்துட்டு போட்டோம். ஐயோ, அது தண்ணியை போட்டால் ட்ரெயின் கூட நம்ம ஆளுக்கு டாட்டாஜி மாதிரி தெரியும். எங்கள் ஊர் மானாமதில் அப்படித்தான் கொஞ்சம் தண்ணியை போட்டு நிறைய போதில் நெஞ்சு கட்டிக்கிட்டு ட்ரெயின் வருது, நிப்பாட்டுறா வெண்ணமேனேன்ட்டேன். அப்புறம் அவ்வளோதான் நீர்மலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஆறுன்னு வச்சுருக்காங்கடா. ரயில்வே கட்டை ஒட்டி மாடுகிடலாம் கட்டி வச்சோம்னா அத்துக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த ட்ரெயின் அப்படி திருப்ப முடியுமா? ட்ரெயின் ப்ரோ, ட்ரெயின் பேசஞ்சரு பயலுகடா. எல்லாமே இந்தியா இருக்கு. கேப்பையா? ஓகே, நாடகம் பயலுகடா. கொடூரமா கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போனாலும் பிடிக்க முடியாது அவங்கள. ரைட் ரைட். சவுண்ட்லாம் போப்பா. எந்த வண்டி அடிச்சாலும் கேள்வி உண்டு, ட்ரெயின் அடிச்சா மட்டும் கேள்வி கிடையாது. உண்மை தானே? அந்த கணேஷ் போயில போட்டேன். கணேஷ் போயில இதுக்கு ஏன் கணேஷ் போயில்னு வச்சாங்க? ஏன்னு அதை முத போட்டவன் பேரு கணேசே. அதனால கணேஷ் போயில. என்ன சொன்னாலும் நம்பிட்டு போகணும், இல்லை காசை வெட்டி போட்டுருவேன். அதே மாதிரி புலிப். ஏன் அது பேரு புலிப்? கூலிங்கிலே வப்பு, உதட்டில் வப்பு, பூலிப்பு. நம்பணும் முருகா, அரைஞ்சு விடுவேன். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிறேன். அப்போதுக்கு அவங்க 2 கொட்டுவேன். வீங்கி வர உட்காந்துட்டாங்க. காது ஊத்து வீட்டில் வீடியோ எடுக்கிற மாதிரியே பூரா எடுப்பாங்க. காலையில் வீடியோ போட்டு விட்றான்னா சார்ஜ் இல்லைன்னு வாங்கி இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜலுப்புடேன். பெற்ற தாய் தம்பி, உங்களைத்தான் சொல்கிறேன். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்களாம் நல்ல வழியே நடந்து, அப்துல் கலாம் ஐயா, உன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா எப்படி பேர் வாங்கிட்டு போனாங்க, அந்த மாதிரி நீங்கள்லாம் பெரிய ஆளாக வரணும் ஐயா. எங்கே வர்ற? 15 வயசானவனே போய் அப்பாட்ட சுரண்டானே, சீக்கிரம் அத்தம்மாவை கேளுப்பா அப்படின்றியா? எப்படி வழக்கு? 100 நாள் வேலை திட்டம், அருமையான வேலை திட்டம். போவையில்லைதா? 100 நாள் வேலைக்கு போவையில்லை? இங்கே கிடையாதா? அப்படியே இங்கே 100 நாள் விட்டால் அது சல்லியை பூரா பிறகிட்டு போயிடுவேன். ட்ரெயின் தெருவில் தெரியும். இந்த வேலை திட்டம் அற்புதமான திட்டம். இந்த வேலையினால எத்தனையோ வயதானவர்கள் யாரு கையை ஏந்தாம தன்னுடைய சொந்த கையிலே இந்த 100 நாள் வேலை பார்த்து பசியை போக்கி கொண்டிருக்கிறார். நான் கைதட்டு பெருமையாத்தான் சொல்லு, குறை சொல்ல மாட்டேன். இந்த சேரை தூக்கிட்டு வந்து உட்காருப்பா, ஏமே காலே தூதே. வெள்ளரிக்காய் கதை சொல்றதான். 2 பொம்பளைய நல்லா கதையை கேளுங்க. பொம்பளையாளுக்கு தான் நாளைக்கு சொல்லி சொல்லி சிரிக்கலாம். வெள்ளரிக்கா பொம்பளையாளு பயலுகடா. ஏத்தாய், உங்களுக்கு பிடிச்ச கதை இப்போ சொல்கிறேன் பாரு. 2 பொம்பளைய கேதத்துக்கு போயிருக்கு. போகும்போது அந்த காலத்தில் வந்து ஓலை பொட்டி தெரியுமில்ல, அதில் நல்லா அள்ளிக்கிட்டு 2 பொம்பளையும் தலையை விரிச்சு போட்டு மூக்கெல்லாம் வடிய விட்டு 2 பொம்பளையும் போயிருக்காளுங்க. போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இந்த 2 பொம்பளையும் பேசியிருக்காளுங்க. அடியே கேதத்துக்கு போயிட்டு கேதம் கேட்டுக்கிட்டு காட்டை அழிச்சு போடணும் முடி, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடணும் முடியும் பேசிட்டு போயிட்டாளு. அங்கே போய் பார்த்தா 30 பொம்பளை பாடியை கட்டி பிடிச்சி ஒப்பு வச்சு அழுகிறாள்.
அந்த 30 ஒம்பளைக்குள்ளே இந்த 2 ஒம்பளை வெள்ளரிக்காய் பொம்பளை உள்ள ஜாயின்ட் பண்ணிட்டாள். பண்ண உடனே ஒரு ஒம்பளை ஆரம்பிச்சிருக்கா. ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்காய் நாவு வந்துருச்சு. என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. இன்னொரு ஒம்பளை அடி 1.5 கிலோ 2 கிலோ இருக்கு முடி, நம்ம போகும்போது பிடிக்கிறோம் அடக்கி வாசிடி. இந்த தோட்டத்துக்காரி கூட உட்காந்து அழுதவன் அவ அடிச்சிருக்கா. அடி சக்காலத்தி மகளா புடுங்கி தொலைச்சிடாதீங்கடி, நான் விதைக்காக தாண்டி 2 வளம் போட்டு வச்சிருக்கேன். இந்த 2 முண்டியில எந்திரிச்சு, ஏக்கா உங்க வளம் தெரியாதக்கா, நாங்க ஆரம்பிக்கா மூக்க செந்து சிரிப்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சிரிக்கணும் எல்லாரும். அதே மாதிரி தீய பழக்கத்தை மறந்து 2026 என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நல்ல உடம்போடு ஒரு மனதோடு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு எரிச்சலா கூட இருக்கும். நாடகத்துக்கு வந்துட்டு எதுக்கடாவே இப்படி போட்டு இது பண்றேன். நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது என்ற வேதனையில் பேசுறேன். குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்றேன். பப்பனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆர் 21 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு வந்து. நான் ஆரம்பத்திலே இந்த மதுவு தண்ணி அதிகமாக அடித்த குடியார யாருன்னா எம்கேஆர் தான் பெருமையாக சொல்லுவேன். இதில் என்ன வைக்க, நான் யோக்கியன்னு சொல்லலையே. குடியை மறந்தேன். இன்னைக்கு ஒரு அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்து இத்தனை தமிழ் சொந்தங்களை நான் சம்பாதிச்சிருக்கேன். அது காரணம் குடியை விட்டதுனால. அதுக்காக நான் யோக்கியம்னு சொல்லலை தம்பி. அதே மாதிரி சீரட்டு பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் போகவே கூடாது. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. வருங்காலத்தில் போகவே கூடாது, படிக்கணும். அதே மாதிரி ஆசிரியர் பெருந்தகை தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை தான் தாய் தகப்பனு சமம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் போகும்போது ஒவ்வொரு ஆளும் அடி வாங்கிட்டு வீட்டில் வந்து ஆத்தா உப்பு பத்திரம் கொடுக்கும். வாத்தியாரன் டீச்சரும் வையன். இந்த வாத்தியார் கையில் கட்ட முளைக்க என் பிள்ளைய போட்டு இப்படி புலந்து அடிச்சிருக்கானே. இப்போ வாத்தியார் பயப்படுறார். பள்ளிக்கூடம் போனவொடனே ஒருத்தனை அடித்தவொடனே வெளியே ஆள் வச்சிருக்கேன் 50 பேரோட. வாத்தியார் அடிக்கிறது. அடுத்து ஒரு ட்ரெயின் வருதா, அது ட்ரெயினா டிஎஸ் பிட்டியாரா, அது அங்கிட்டு வருதா. ஒரு சாங்கு பாடிக்கிறோம் சார். ஹலோ 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 தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
இதே ஆளுமா டோலுமானா கைதட்டுவேன். ஏவுகணை நாயகனை என்றென்றும் மேடையிலே பாடிக்கொண்டே இருப்பேன். அப்படியாப்பட்ட நல்ல மனிதர்கள்லாம் நான் பிறப்பார்கள் என்றால் பிறப்பதில்லை. இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நல்லது செய்யக்கூடியவர்கள் நல்ல மனிதர்கள் அதிக நாள் வாழ மாட்டார்களே தான் உண்மை. ஒரு புள்ளையும் கைதட்டில் பருப்பு வேகலை. அதே மாதிரி டூ வீலரில் பைக்கில் போகிற ஆளுக அன்பு உறவுகள் எல்லாம் பாதுகாப்பாக தலைக்கவசம் அணிந்து போக வேண்டும். யார் அணியிறா? வீட்டில் ஹெல்மெட்டை போட்டு போலீஸ்காரில் கட்டி பிடிச்சி அழுவேன். அதே உண்மை. இன்னைக்கு யாரும் பயன்படுத்துறதில்லை. சாலை விதிகளை பயன்படுத்தி தலைக்கவசம் போட்டால் இந்த விலை மதிக்க முடியாத அந்த உயிரை பாதுகாக்கலாம். இதுதான் உண்மை. காவல்துறை ஐயாட்ட போய் கண்கலங்கி அழுது சில பேர்லாம் ஜமாளிக்கிறத அள்ளிடுவேன். போலீஸுக்கார அங்கே நிற்கும் போது இங்கனையே வண்டியை உருட்டிகிட்டே போவேன். என்னப்பா உருட்டி வர? பெட்ரோல் இல்லைங்கய்யா. பார்த்தா லைசன்ஸ் இருக்காது. அதுலேயும் சில பேர் காலில் விழுந்து கதறியா, பொண்டாட்டி மாசமாக இருக்கியா, ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கோம்யா, லைசன்ஸ் எங்கப்பா? ஐயா பிள்ளை பரண்டு கிடக்கு. ஏன்? காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு அவருடைய பணியை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, சரியாக செய்கிறாங்க. நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செஞ்சோம்ன்றால் யாருக்கும் என் தமிழனை பயப்பட தேவையில்லை. பொம்பளையாள் கைதட்டுது, நீங்கள் நல்லா இருப்பையாத்தான். காசு இல்லைன்னா மூக்குத்தி தோட கழட்டி போட்டு போக்கத்தா. ஒரே ஒரு 500 ரூபா கொடுத்தாரு எங்கள் மாமா. அவர் கொடுத்தா 500ோட என் ஜோலி முடிஞ்சிச்சு. எங்கே நிற்கிற ஆளுக்கு பாக்ஸை கூட கழட்டி கொடுத்து. பணம் எதற்காக? அந்த பணம் 10 பேர் பசியை போக்குறதுக்கு தேவைப்படும். அந்த பணம் அளவுக்கு அதிகமாக அருமை அருமை. எங்கள் அண்ணன்ட்ட ஒரு சீரட்டாட்டியில் என்ன சரக்குன்னு எழுதி வாங்கப்பா, அடுத்த வருஷம் காது ஊத்து வைக்கலாம்னு இருக்கேன். அண்ணே பாடுனே, பாடு பாடு பாடு. விழா கமிட்டி, மல்லிகை நற்பணி மன்றத்தார்களே, எங்கள் அண்ணனை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சுப்பிரவாதம் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்ம எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் உதத்தாத்தான் சோறு என்று சொல்லிவிட்டார்கள். இது என்ன கெட்ட வார்த்தை? உசிலம்பட்டி பக்கம் வந்து பார், என்னை 1000 நோத்தாங்கமா சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் அண்ணன் தம்பி என்று நான் தாங்கிக் கொள்வேன். நீ எனக்கு அண்ணே, பெரியத்தா மையன், பேசாம ஒரு மண்ணெண்ணை வச்சு என்னை எரிச்சிரு, தியாகிய செத்துரு. பெண்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அதே உண்மை தான். ஒரே ரோசியம் கோமாளியை ஓட்டு நிற்கக்கூடிய எம்கேஆர் கோய்த்து கொண்டு சென்றால் அன்பாலயத்தில் உறவுகள் இல்லை என்று என்னை நம்பி வந்த உறவுகள் எல்லாம் பட்னியாக போயிடும். அவ்வளோதான். அதுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். இந்த தங்கச்சி என்னத்தா விளையாட்டு போட்டியாத்தா, ஓட்டப்பந்தயத்தில் கடைசியாக வந்தது மாதிரி வரையாத்தா. இப்போ பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி எனக்கு தெரிஞ்சது அன்றைய காலத்திலே உரி அடிப்பதல், ஓட்டப்பந்தயம், சாக்கு. இந்த சாக்குக்குள்ளெல்லாம் பட்டவாடு. எங்கள் ஊர்லாம் பொம்பளை ஆளுக்கு சாக்கு போட்டி, பூரா சாக்கை மாட்டிக்கிருச்சு. அந்த சாக்கு ஏற்கனவே மண்டபம்ல ஏற்றிட்டு வந்த சாக்காக இருந்திருக்கு. ஒரு பொம்பளைக்கு எறும்பு தொடையில் கடிச்சிருச்சு. அது இங்கிட்டு ஓடாமல் வீட்டுக்கு ஓடிடுச்சு. நங்குன்னு தவி போய் எறும்பு சாப்பிஸை போட்டு அப்புறம் என்னென்னமோ போட்டி வைக்கிறாங்களாப்பா. பாட்டில் தண்ணி நிரப்புதல், திகுத்துன்னு ஓடி போய் பொம்பளை ஆளுகள்லாம் சேரோட பாட்டில் சாச்சிப்பீங்க. அந்த அம்பேரை குத்தி இதில் இன்னொன்று பொண்டாட்டி புரிஞ்ச முத்தம் கொடுக்குறதெல்லாம் போட்டி வச்சுருக்காங்கப்பா. சரி, அதை கூட ஏற்றுக்குறேன். புரிஞ்ச பொண்டாட்டி முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க, பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடணும். அருமையான விளையாட்டு போட்டி. அதை கண்டுபிடிச்சவே அவன் கோமியத்தை நான் குடிக்கேன். அதை பற்றி எனக்கு புத்தி வரும். பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறது. ஆத்தா நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க. புரிஞ்சன் ஆள் அர்னால்ட்டு மாதிரி இருந்து பொண்டாட்டி ஆள் இம்புட்டுக்கான இருந்தால் தூக்கிட்டு இங்கே என்ன தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். ஆனால் புரிஞ்சிய ஒல்லியாக இருந்து பொண்டாட்டி இந்த தண்டியாக இருந்து அப்படித்தான் தூக்கிட்டே வரத்தேன். தூக்கிட்டு அங்கேயே கொண்டாந்து பாடி வச்சு அப்படித்தான் எங்கள் ஊர்லாம் புரின்னு விசில் அன்பேர் ஊதுனார். பொண்டாட்டி தீட்டுனா அடுத்த முட்டாடி தீட்டு ஓடிட்டே வரத்தேன். அப்புறம் அவனை எரிஞ்சு செருப்புக்கிட்டு. அதே மாதிரி உரி அடிக்கிறது. இந்த உரி அடிக்கும் போது அடாடாடாடா, அதை அப்படியே விட்டால் கூட அவன் நேரம் போக மாட்டேன். அவனை 70 சுற்றுவேன், பெரிய கருது வண்டி மாதிரி.
அவனை போட்டு இப்படி சுற்றி அவன் கிருன்னு வந்து இங்கிட்டு போய் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஊரில் கம்பு இல்லை சென்ட்ரிங் கம்பியை தூக்கிட்டு அடிக்கணும்னு லயனில் அடிச்சு இதெல்லாம் விழிப்புணர்வு. ஸ்லோ ரேஸ்ன்ட்டு வாங்கி சில பேர் திருத்துன்னு ஓடிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி சைக்கிளில் பார்த்துருக்கேன், சைக்கிள் மெதுவும் போனவன் அப்படிதான் எங்கள் ஊரில் சைக்கிள் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ். ஒருத்தன் 3 மணி நேரமாக அங்கனே ஆடிக்கிட்டு இருந்தேன், போகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் குழி வெட்டி டயரை பிதைச்சிருந்துருக்கேன் ஆடிக்கிட்டே. அது வேறு இந்த என் பங்காளி சிரிக்கிறத அப்போ அனுபவப்பட்டிருக்கியா, பொண்டாடி தூக்கிட்டு ஒன்னதை நினச்சி சிரிக்கிறியாப்பா. அதே மாதிரி டூ வீலரில் வந்து கல்யாணம் பண்ணுறது ஆயிரங்காலத்து பயிர். அது கல்யாணம் பண்ண யார் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சி போகிறேன் ப்ரோ, நீங்களே கண்டுபிடிக்கலாம். புருஷன் ஷோல்டரில் போட்டு பொண்டாட்டி உட்காந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி 10 நாள் ஷோல்டரில் போட்டு உட்காந்துருச்சுன்னா, இடுப்பை பிடிச்சிருச்சுன்னா 3 நாள் தான். என்னத்த அதை சிரிக்காதிய, அப்படி செய்யக்கூடாது. உன் வீட்டுக்காரர் தானே, இப்படி உட்காரு. அவர் பாவம் வண்டி ஓட்டும் போது இப்படி, அவர் உடனே கல்பனா தள்ளி உட்காரல, அவள் பிரியா மட்டும் புருஷனை கட்டி பிடிச்சி போறா, அவன் மிரண்டு கீறாடு எதுன்னு தெரியாம அப்படியே போயிட்டு இருப்பான். இது எப்போ நடக்கும்? ஒரே மாதிரி வாழ்க்கையிலே வாழ கற்றுக்கிட்டா அந்த தம்பதிகள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். 10 நாளைக்கு ஒரு சந்தோஷம், 10 நாள் 5 நாளைக்கு தான் அப்படி. 6 மாதத்துக்கு அப்புறம் பாரு பொண்டாட்டி புருஷன் போகிற லட்சணத்தை. புருஷன் டேங்கில் உட்காந்துருப்பேன், பொண்டாட்டி கடைசி சீட்டில் அப்படி உட்காந்துருக்கான். இவன் வேகத்தில் விடும்போது அது நங்குன்னு வந்து இடிக்கும். புருஷன் உடனே மேலே வட்டிச்சு புலந்தே வருவேன். மேலே வடுது உடனே அவுக நானும் அது பண்ணுறேன் வேகத்தடையில். சரி, ஒன்று 1 வருஷம் ஆயிரும். பெத்த உள்ள டேங்கில் இருப்பேன். புருஷன் நடிச்சென்று கட்டின வாவத்துக்கு பொண்டாட்டி பைக்கு இண்டிகேட்டரில் உட்காந்து வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேங்க? ஒரே மாதிரி வாழ கற்றுக்கணும். கணவனும் மனைவியும் எந்த ஒரு விஷயத்தினை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அவ்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெத்த தாயும் தகப்பனும் சண்டை ஓட்டுக்கொண்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசினால் உங்க பிள்ளை அதையெல்லாம் கற்றுக்கொண்டு நாளைக்கு அதே குணத்தோடு வளருவான். நான் சொல்றது நகைச்சுவையா இருக்கும், அதிலே விழிப்புணர்வு. இந்தா பிள்ளை வளர்ந்துருச்சு, வேறு ஏணி எடுத்துட்டு போறேன், ஏணி கட்டியும் பிள்ளைடு பயலுகடா. எவனாவது கட்டியும் பிள்ளைட எப்படி சொருவானடா, வாழைக்காசிக்கிற மாதிரி. உண்மையிலேயே இந்த வேலை ஈப்பி அதெல்லாம் வந்து உயிரை பணைய வைத்து செய்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு. 1 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 நல்லா இருக்கணும். 16 தடவை மைசெட்டை சொல்லிட்டேன், ஒரு 10 ரூபா நகட்ட மாட்டேன் பாரு, ஏறிட்டேன். ஓனர் எவ்வளியோ இவன் எவ்வளி. கண்ணாடியை கூட கொண்டு போ, நான் தெருவில் தர்றேன். இந்தா ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஏப்பா நான் கண்ணாபுரசனுக்கா வந்தேன், சபைக்கு வரும்போதுதான் கண்ணாடி, இல்லைன்னா முன்னாடி யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இருட்டு கண்ணாடி. வேணா மது பழக்கம், மதுவென்றால் என்னவென்று தெரியாது, மதுவென்றால் குடி சரக்கு. வேணா மது பழக்கம் நம்மளுக்கு, வேணாம் இந்த பழா போன குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, இந்த குடினால நம்ம குடும்பம் தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முங்க குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே.
புள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆஜ மனைவி புள்ள தெருவில் வாடுமே வேணாங்கிறது பழக்கம் வேணாமுங்க குடி பழக்கம் பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா நமக்கு வேணாமது பழக்கா ஏன் அண்ணன் தம்பிகளா நமக்கு வேணாம் இந்த குடி பழக்கா ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம் ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் முட்டை குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி புள்ள நம்ம அப்பேத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில அட பல குடும்பம் தற்கொலைக்கு போகுது அண்ணன் தம்பிகளா தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும் ஐயா அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இன்ஸ்டாவில் பார்த்தா நிறைய டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பியே அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும் நீ எதுக்கு போற எனக்காவது நம்ம போய் யோசிச்சுக்கிட்டு டெய்லி 1/4 கிலோ பூச்சி மருந்தையும் எம்ஜாபியும் சப்பிக்கிட்டே தெரியுமா எத்தனை மது குடித்தாலும் எவ்வளோ நீ குடிக்கு அடிக்ட் ஆனாலும் இந்த குடியை சில பேர் சொல்லுவேன் தூத்துக்குடிக்கு அங்கிட்டு கயிறு கட்டுறாங்களாம் கயிறுக்கு எவ்வளோ வாங்குறாங்க ₹5000 தட்சணை வாங்குறாங்களாம் அந்த கயிறை கட்டிக்கிட்டு வந்தால் தண்ணியை தொடும்போது கை இப்படி இழுத்துக்கிறோமா ஆமாம் அதையும் நம்பி போவேன் ஒரு பிரயோஜனம் கிடையாது பொண்டாட்டி தலையில் அடித்து சத்தியம் பண்ணாலும் சரி உன் பிள்ளையை போட்டு மன்னித்துள்ளி மன்னித்துள்ளி மண்ணில் சங்கமம் அப்படின்னு தாண்டினாலும் சரி உன் குலசாமி கோயிலில் சூடத்தை அமர்த்தி உன் மண்டே அதில் வச்சாலும் சரி குடியை நிப்பாட்ட முடியாது உன்னுடைய மனக்கட்டுப்பாடை ஒருநிலைப்படுத்தினாத்தான் மதுவென்ற அரக்கனை நிப்பாட்ட முடியும் மனக்கட்டுப்பாடு இதில் குடிக்காத ஆளுக்கு பூரா நல்லா இருக்கும் நான் பேசுகிற இந்த டைலாக் லேசு வாசா நினச்சிட்டு வந்த ஆளுக்கு என்னை பார்க்கும்போது எரிச்ச மாதிரி இருக்கும் கட்டிங்க போட்டு வந்தோம் இவ வேற அதை சொல்லி இறக்கி விட்டானே கடையை வேற அடைச்சிடுவாங்களேன்னு நினைப்பேன் அப்படியா நீ தான் மொத்த காண்டாயிட்டாயா 9 மணியா கரெக்டாக சொன்னார் 9 மணி டாஸ்மார்க்கு பயலுகடா இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் தமிழுடைய திருநாள் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மண்டபம் மறவர் தெருவிலே அமைந்திருக்கின்ற சிங்கார கலையரங்கில் மல்லிகை மன்றத்தார்களும் இயக்கத்தார்களும் இந்த மல்லிகை மன்றத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா வாழ்த்துக்கள் தொடரட்டும் மல்லிகை மன்றங்களே தொடரட்டும் தொடரட்டும் மல்லிகை மன்றத்தார்கள் நடத்தக்கூடிய கதம்பம் காமிக் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும் நாடகத்தை இன்னைக்குதான் பார்க்குற ஆளுக்கு இந்த நாடகத்தை சுருக்கமாக சொல்லிக்கிறேன் நான் உள்ளே போனவனே டான்ஸ் லேடிஸ் வருவாங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஏன் ஆத்தோரமாக வாரியா இந்த சாங்குக்கு ஆடுவாங்க
அதுக்கப்புறம் நான் அவர்களையும் என்னுடைய மாணவனும் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசி விட்டு ஆடுவோம், உள்ளே போயிடுவோம். அது பாண்டா மயிரை புடுங்கினேன் தம்பி, செகுல் அந்த என் வாயின்னு கிளப்புறாங்க. கண்ட்ரோல். அப்பா நீ சும்மா இருப்பா, நேற்று பையன் சும்மா இருக்கேன் நீ. எப்பாய் நீனா வந்து சின்ன பையனுக்கு புத்தி சொல்லணும், நீ உட்காந்துக்கிட்டு என்ன பெரிய சான்சினா மயன் போட்டேன். நல்லா கண்ட்ரோல். இன்னைக்கு என் கையை கட்டி போட்டுருச்சு சத்திய சோதனை. சீமக்கருவ மண்டி பயலுகடா பாண்டா. உண்மையிலேயே பாண்டா என் தம்பிதான். கண்ணங்கரேன்னு இருப்பேன் பேய் மாதிரி. ஆனா அவனை மாதிரி யாரும் பேச முடியாதரா. வணக்கண்டா உள்ள கொடூரம்மா கிரிக்கெட்டு பயலுகடா அப்பொண்ணு இப்பொண்ணு பாபா சொன்னையா. சரி பாண்டாதே அப்படி இருக்கான்னா எங்க அண்ணன் சிங்க குட்டி அவன் தான் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் ஐயா கொண்டதே அவன் தான். வாட்டர்முல்லன் திவாகர். ட்ரெயின் வருது, எல்லாரும் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளும். ஐயா அந்த ரயிலை கட்ட ஒட்டி நிற்கிறேன் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கோச்சுக்கிறாது. நான் சொன்னால் கேட்பே இல்லை, உங்கள் காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன். என் தம்பி எங்கள் அண்ணங்க இங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த காற்றுக்கு நம்மளே இழுக்கக்கூடிய சக்தி ட்ரெயினுக்கு இருக்குனே. சடக்குன்னு நல்லா இருப்பியாண்டு வரந்தானே. நாடகமா இல்லை கம்மா மீன் ஏலமா. இங்கிட்டு வாங்க புத்துரு, சின்ன புத்துரு பெரிய புத்துரு, இங்கிட்டு வாங்க. சின்ன பயலா இருந்தா இனிமே சொல்றது புத்துரு சின்ன புத்துரு, பெரிய ஆள்னா பெரிய புத்துரு. புத்துரு 2026 புத்துரு பயலுகடா. வாட்டர்முல்லன் திவாகர சொல்றேன். ஆனா நடிப்பு அத்துருவேன். என் சிங்க எங்க அண்ணன் தான். அவர் எனக்கு போன் அடிச்சார் வாட்டர்முல்லன். வடக்கு கண்ணு எம்கேஆர் கண்ணு வடக்கு கண்ணு என்னண்ணே அப்படின்னு. கண்ணு பிக்பாஸ்ல பெற்றுட்டேன் கண்ணு. இந்த சங்கு ஊதிட்டேன். வாற்றுமுள்ளன் கிடையாது, கோற்றுமுள்ளன் கிடையாது. எத்தனை மில்லன்க வந்தாலும் உண்மையிலே வாற்றுமுள்ளன் திவாகரை நம்மெல்லாம் பாராட்டி ஆகணும். அத்தனை பேரும் ஆபாசமான வார்த்தைகளை நீங்க பேஸ்புக்கு இன்ஸ்டாவெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு சாதிக்கிறான் பாரு, அவன் தான் வாற்றுமுள்ளன். நம்மதாயா முட்டாள், அவன் அறிவாளி. திவாரு தம்பி கொஞ்சம் உள்ள வரையா, ரத்தன்னு 2 அடி அடிக்கிறேன். திவாரு அம்மா அவங்க பெரியம்மா மையன் திவாரு பயலுகட்டு. ஆத்தா பெத்ததாயுத ஆத்தாமார்கள்லாம் பார்த்துக்கங்கத்தா பிள்ளை எந்த அளவுக்கு இருக்கான்னு. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளு, பள்ளிக்கூடத்தில் புஸ்தகத்தில் எதுவுமே தெரியாமல் இறுக்கிடுவேன். அதைத்தான் பார்க்குறாங்க. வாற்றுமுள்ளன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் சகலகலா வல்லவன் திறமை படைத்தவன் என் தம்பி கோமாப்பட்டி தங்கப்பாண்டி. தங்கப்பாண்டி அவன் நேரம் ஆத்தாப்பையும் பெத்த நேரம் அழகு வட்ட பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன். எனக்கு வர்ற உள்ள உரம் பக்கு வந்ததும் எத்து பள்ளம் ரைட்டு சாதிச்சுட்டேன். இஞ்சி இடுப்பழகின்னு ஒரு பாட்டில் என்னப்பா அது ட்ரெயினா இல்லை ராமநாடு பஸ் ஸ்டாண்டா பியாம். அப்போ நீ பொத்துப்பா டவுன் பஸ் அதிசயம் போயிடலாம். நடிபுச வேந்தன் நாடகத்தினுடைய நடிகர்களை சொல்லணும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் என்ப அன்பு மச்சான் மனைவியை சேர்ந்த குமார் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். யுவன் சங்கர் ராசா ஏன்டா இசைன்றதுக்கு எனக்கு படபடன்னு வருதுறா. மெதுவா வாசிங்கிறா. தண்டவாளம் கண்டவாளம் பிறன்றான் எவனாவது சின்ன கருப்பு. ஆனா தம்பி சூப்பர் தம்பி. அதற்கு அடுத்தபடியாக கொல்லிமலையிலிருந்து தத்துரமாக இங்கே வர இருக்கிறார் சின்ன கருப்பாக எனது அன்பு மாப்பிள்ளை மருது அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்தோரே. அந்த ட்ரெயின் ஓட்டுறது எங்க சித்தி மயன் பேரு ரெங்க.
இருட்டா கிடக்கு. இது என்னது பாத்ரூம்பா என்னடா அது? ஓகே ப்ரோ, ஆளே இல்லாதடா. இங்கிட்டு சத்தம் கேக்குது. திடீர்னு ஒரு ட்ரெயின் இதுல வந்துடுமா? மேடை இடலாம் ஏறி போய் இவங்க ரெண்டு ஒரு கேமராவோட இப்படியே போயிடுவாங்க. சிரிக்கவே மாட்டாங்க. ட்ரெயின் கம்பியை பிடிச்சா பயில ஓடிரு உசுறு பிச்சை தரே ஓடி. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என் அன்பு தம்பி குட்டி அழகர் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். அவனுக்கு வாழைப்பழ காமெடி வாதிக்கிறேன் பாரு. சார்ஜ் இல்லை முண்டை பெட்டியில, கப்ளிங் ஓஸ். என்ன ப்ரோ, தண்ணி டேங்கில் மாட்டணுமா? நோ. தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாடு புடி மாடு. ஓம் சத்தியா, ஓம் சக்தி. எந்த சக்தி இருந்தா மாலை ஓட்டு பற்றி தான் வர்றேன். மாலை பயில. ஓம் சத்திய டிரைவரும் நீ நடிவேன், நான் தெருவில் தர்றேன். அவன் தம்பி செவத்தா பையா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அறையவேன். என்னை பாடா படுத்துறாங்க. பேசாம கல்ல வட்டி எரிங்களேன். நகைச்சுவை மன்னன் இங்கே வரு அர்னால்ட. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய மாணவன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன், உருச்சாச்சு புகழ், நீலிக்கண்ணீர் புகழ் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டது. இல்லை, எப்பயுமே என்னோட காளியத்தை பாட்டுக்காக வாசிக்கிறேன். வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி. படிச்சுட்டு எல்லாரும் எல்லா வேலைக்கும் போகலாம். ஆனால் அந்த கலைத்துறையிலே நான் சாதிப்பேன் என்று உலகம் பூரா சாதித்து வருகிறான். இந்த 6 மணி வாசிக்கக்கூடிய சந்துருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இப்படிலாம் கைதட்டு வாங்கி தரேன். என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் வண்டியில் 9 வாங்கிறாங்க. ஓகே. என் அன்பு தம்பி ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமது, சந்துரு, இவங்களெல்லாம் இப்போ நீ பாடக்கூடிய பாட்டை கேட்டு நீ கைதட்டு வாங்கணும். நீ பாடுற பாட்டு கைதட்டணும். அப்பத்தான் உன்னை ஏத்துக்கிறேன். அப்படி அவங்க கைதட்டலைன்னா அந்த தண்டவாளத்திலே நடந்து தலையை பெட்டியில தூக்கி வச்சுக்கிட்டு தாமரை ஆற்றுல போய் நண்டு பிடிச்சி பொறிச்சு தின்னு நண்டு வயலுகட. ஆனா என் தம்பி கைதட்டு வாங்குவேன். ஏன்னா அவனுக்கு துளாராசி. ஓகே, நீ நங்கு நங்கு நடிக்காத. அவன் தேப்பு பயலுகடா. பொரிய சிரிக்கிறியா பாரு தம்பி. சிரிப்பு நோ சீரியஸான நாடகம். என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் 6 மணியும் பின்பாடல். சாந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, குடிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மாறி போன போதும் இது தேரு போகும் வீதி,
யாரு இது மண்டபம் பேரு இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அது துவங்கும் இங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு வெந்த புண்ணம் ஆறிடுமா வேதனை தான் தீந்திடுமா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு இது மன்னபம் பேரு இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த ஆரம்பத்திலே கைது வாங்கிட்ட புலிக்குட்டி. சூப்பரா சூப்பரா சந்திர, வாழ்த்துக்கள் பா. பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன பண்ண போற அண்ணே? வானே துண்டு போடுறது இப்படியா போடுவாங்க? உதறிட்டு போடு. என்னமோ என்னை கழுத்தை நினைச்சு கொள்றது மாதிரி அங்கேருந்து வர குடி சிங்க. முத்துக்குமார் எங்கள் அண்ணன் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துற. ரொம்ப நன்றி அண்ணே. சாலுக்கு பதிலாக ஒரு 100 ரூபா விடுவேன். வடக்குன்னு இறங்கிருச்சு எல்லாமே. ரூம் பாய் எல்லாம் நம்ம ரூமில் காய போடு. பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்தி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன், அவனும் ஒரு படித்த ஒரு பட்டதாரி. அவனும் மிருதங்க வாசிப்பது அவர் எளிதல்ல. பிள்ளையார் சொல்லி போட்டு பாடத்திலிருந்து அத்தனை பாடத்தையும் வாசிக்க வேண்டும். அப்புறம்தான் பாட்டுக்கு வாசிக்க முடியும். இந்த மிருதங்க கலை பெரிய ஒரு கலை. என் அன்பு தம்பி சாதித்து கொண்டிருக்கிறான். மணிகண்டன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மணிகண்டா.
கேள்விப்பட்டேன். அந்த மாமனிதரை நான்லாம் பார்க்க முடியலை. ஆனால் அவர் புகழை உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாசத்துக்குரிய அன்பு ஐயா 13 ஆண்டுகள் காலமாக முன்பாக இயற்கை எழுதிய ராவண்ணா வள்ளல் பெருந்தகை களஞ்சியத்தேவர், உண்மையிலே புண்ணிய பூமி களஞ்சியத்தேவர். அவருடைய தவப்புதல்வர் வெங்கட்ராமன் தொழிலதிபர் ஐயா மற்றும் திரைப்பட நடிகர் எங்கள் அண்ணன் ஆர்கே சுரேஷ் அண்ணன். வள்ளல் பெருந்தகை களஞ்சியத்தேவர் எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் களஞ்சியத்தேவரை. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் தான் அண்ணன்கிட்ட கேட்டு நான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் ஒன்றுமே சொல்ல, வீட்டுக்கு ஓடிடு உயிர் பச்சை தர்றேன் ஓடிடு. நம்ம பெரிய புரியுது, இங்கே வந்த எலி மாதிரி எட்டி பார்த்துக்குருவேன். இந்த பொன்னாடைக்கு என்னை என்ன பண்ண பாடுத்திருக்கேன், அதை துண்டை கொடுத்து விடுங்கடா. அதுட்ட சித்திர பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறேன் என்ன. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி டேப்பு புகழ். கனியாம டேப்பு அப்படின்னா டேப்பு கார்டில் எப்படி இருக்குமோ அதே போன்று இசையமைக்க. டேப்பே கிழிஞ்சாலும் பேங்கோஸ், பேங்க் அப்படின்றது வேலை பார்க்கக்கூடிய இடம். பேங்கோஸை மட்டும் வைத்து நெளிவை இது பண்ணுகிறான். என் அன்பு தம்பி கௌதம் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அங்கே பார்த்து போங்க. அடுத்த மாட்டு பொங்கலுக்கு தான் முடிப்பான்னு நினச்சேன். வாழ்த்துக்கள் கௌதம். அதில் ஒன்று இதில் ஒன்று அடித்து கைதட்டலாம். அவன்லாம் வந்து வரக்கூடிய ஆளே இல்லை. அவனுக்கு தேதியே கிடைக்காது. அவன் வந்து ஏஆர் ரகுமான் கச்சேரியில் வாச்சவன். உண்மையிலே ஏஆர் ரகுமான் யார் தெரியுமா? தெரியாதுன்னு சொல்கிறேன். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. ஐயா விழா கமிட்டி அவரை தூக்கி கொண்டு போய் ஏதாவது பண்ணலாமா? ஆமாங்க. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் இளையராஜா. அவருடைய தவப்புதல்வர் என் அன்பு தம்பி குட்டி அழகர் அவர்கள் சீன்தாளம். சின்சா தம்பி அது ரைடு ஓவர். இங்கே வாங்க. இப்போ யாரை கட்டுனாங்கன்னு குத்துனீங்க வாடா. இதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா ராமேஸ்வரம் பக்கம் அருவாட்டை வெட்டுறாங்களா இளைஞர்கள். உள்ள வைடா ரைடு ஓவர்ரா. கணேஷ் கோயிலோட மோசமானது அது.
அதெல்லாம் செய்யாத. இது இல்லைன்னு நம்ம பொழப்பு நாரி நம்ம நகைச்சுவைக்காக சொல்றோம். அண்ணன் பாடுறதுக்கு கரெக்டா தாளம் பண்ணணும். சார் போச்சு கொஞ்சம் எக்க வைங்க. குழந்தை பாடுறேன் கண்ணு மணி. தாயம் போடக்கூடாது, 2 போடு. எர்ரா பாடையில போட சொன்னீங்களே. பாடையில கிடையாது, நீர்மலைக்கு போடு. எர்ரா இளையலங்கிலேயே என்னை தாலாட்டும் இசையே. போதும்பா, சோத்து புல் அடிச்சு விடு. என்னடா கிணிக்கான்னு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாடல என்ன எந்த பாட்டு பாடுறோம்னா பாடும் போது நைவா பாடும். அப்படியே பாட்டு அது இசை ஒன்றி போனா காது குறும்பி எடுத்துக்கிட்டு அறையுவேன். இடியட். கண்ணே கரிசமன்னம் போவே தினம் தண்ணீரை தேடுகின்ற மானே. சுடும் பாலை வனத்திலே பாலை நிலத்திலே தண்ணீரை தேடுகின்ற மானே. கண்ணே கரிசமன்னம் போவே ஊத்து 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 மணல் எடுத்து உப்பு கல்லு நீ எடுத்து வர கட்டி வச்ச போயல. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அவனிய சுந்தரி நாட்டிய தாரகைகள் எங்களை மணப்பாறை சேர்ந்த வெளியே வந்துச்சுன்னா இளைஞர் ஊரம் அப்படியே மிரண்டு. அருமையான பிள்ளை, லேசா கருப்பு. தமிழுடைய நிறமே கருப்புத்தான். கருப்புத்தான் தமிழோட கருப்புத்தாய அழகு உலகத்துல. சிகப்பு மங்கிருச்சுன்னா 4 பேர் கேட்பேன், சிகப்பா இருப்பாரு கருத்து போனார். கருத்தால என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. நீங்க கருப்பா இருந்திய இப்ப வைத்து அதான் தம்பி உட்காருப்பா, ஒண்ணுமே சொல்ல. மணப்பாறை இந்திரா என்னைக்கு நீ இந்திரா அவர்கள் நடனமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடிராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஒரு ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி உளுங்க உளுங்க ஆடடியோ உளுங்க ஆடடியோ. அதனை தொடர்ந்து சின்னஞ்சிறு சிட்டு பூசணிக்கா முட்டு கிடைக்காட்ட நொட்டு. என அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த புஷ்பலதா அவர்கள் மற்றொரு நடனமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மாமாவை பார்த்து சூடடி மைனாவை போல மொழி பேசடி மணிமா பிள்ளையாடே முன்னாளடி மகராசி கொழுத கண்ணாளடி. அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன அடியந்தன் அடி மீது விளையாடடி ஆடடி நதியிலே ஆடடி குளுங்க குளுங்க ஆடடி குளுங்க குளுங்க ஆடடி. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஒரு ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியிலே ஆடடி குளுங்க குளுங்க ஆடடி குளுங்க குளுங்க ஆடடி. தெள்ள தெளிவாக இந்நாடகத்துக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மண்டபம் மரவர்தரு என் ஆர் ஒளி ஒளி ஸ்தாபனம். சூப்பர் ப்ரோ, பாட்டு போடுங்க தங்கம்.